விசைகளை ஒப்பிடுதல். அந்த இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். லெக்லாஞ்சி செல், டேனியல் செல் அப்படின்னு 2 செல்லை பற்றி படிச்சிருப்போம். அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். லெக்லாஞ்சி மின்கலம், இன்னொன்று டேனியல் மின்கலம். அந்த 2னுடைய மின்னியக்கு விசைகளை ஒப்பிடுதல் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு சர்க்கியூட். மின்னழுத்தமானியை வந்து CD அப்படிங்கிறத அந்த 10 கோடுகள் இருந்த மின்னழுத்தமானி. அதனுடைய சீங்கிற புள்ளியிலிருந்து நம்ம எதை நினைக்கிறோம், நம்ம ஒரு பேட்டரியை இணைச்சிடறோம். எதை நினைச்சிருக்கோம், நம்ம பேட்டரியினுடைய இது ப்ளஸ்ல நினைச்சிடறோம். பேட்டரியினுடைய மைனஸ்ல இருந்து சாவியிலிருந்து மின்தடை மாற்றியிலிருந்து டி, அதாவது அந்த மின்னழுத்த மானியினுடைய அடுத்த எண்டுக்கு திரும்பவும் சியிலிருந்து அந்த 6 வழி சாவி அல்லது டிபி டிடி அப்படிங்கிற ஒரு சாவி அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. எம் சென்டரில் கூட ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒயர் எடுத்து கேலனோமீட்டர்லேருந்து உயர் மின்தடையிலிருந்து தொடுசாவி. திரும்பவும் அதில் 6ல் வந்து 2 தான் ஜாயின் பண்ணியிருக்கோம், இன்னும் 4 இருக்குது. ஒரு எண்டில் வந்து ஒரு மின்கலனுடைய ப்ளஸ்ஸு, இன்னொரு அதே மின்கலனுடைய மைனஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு மின்கலனுடைய ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் வந்து அதனுடைய மைனஸ். இப்போது அந்த 6 வழிச்சாவியை ஏதேனும் ஒரு பக்கத்தில் நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சுற்று வழியாக மின்னோட்டம் பாயும். இந்த தொடுசாவியை நம்ம என்ன பண்ணணும், முன்ன பின்ன நகர்த்தி என்ன பண்ணணும், என்ன கண்டிஷன் கொண்டு வரணும், IG = 0 கண்டிஷன் கொண்டு வரணும். இப்போ சியிலிருந்து ஜே வரைக்கும் இருக்கக்கூடிய நீளத்துக்கு என்ன பேர்னா சமன் செய் நீளம். என்ன பேர், சமன் செய் நீளம்னு பேர். இதை நம்ம L1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஜேலிருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து L2. ஜேலிருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு வந்து என்னது, L2. நமக்கு அந்த தத்துவத்தின்படி என்ன ஃபார்முலா அப்படின்னா E = IRL அப்படிங்கிறது தான். இங்க 2 மின்கலம் இருக்குது. ஒன்று டேனியல் மின்கலம், இன்னொன்று லெக்லாஞ்சி மின்கலம். இப்போ ஏதாவது ஒரு மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசையை E1 வச்சுக்கிறோம். அதனுடைய சமநீட்டு நீளத்தை L1 அப்படின்னு வைக்கிறோம். இன்னொரு மின்கலனுடைய மின்னியக்கு விசையை E2. அதே மாதிரி என்ன இருக்கும், IR L2 இருக்கு. இந்த 2ஐயும் வகுக்கிறோம். ஒப்பிடுதல் அப்படின்னா என்ன பண்ணணும், வகுக்கணும். அப்போ பாருங்க, காமன் இருக்கக்கூடிய IR போயிடுது. அப்போ மீதி இருக்கக்கூடியது L1/L2. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி E1 மின்னியக்கு விசையுடைய மற்றும் E2 அப்படிங்கிற மின்னியக்கு விசையுடைய 2 மின்கலன்களினுடைய மின்னியக்கு விசைகளை என்ன பண்ண முடியும், நம்ம ஒப்பிட முடியும். அதாவது ஒன்றை காட்டிலும் ஒன்று எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.